என்ன சின்ன பொண்ணு, அத்தை கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கங்க. சரி சரி, ஃபீல் பண்ணாத, அடுத்த வாரம் நம்ம போலாம். சரிங்க. உங்களை பத்தி தாங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்? என்ன மாப்பிள்ளை துரும்பா இழைச்சு போயிட்டாருன்னு கேட்டாங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஆபீஸ் வேலையும் வீட்டு வேலையும் சேர்த்து பார்த்தா அப்படிதாமா இருக்கும்னு சொன்னேங்க. மானத்தை வாங்கிட்டியே சின்ன பொண்ணு. அந்த போன்ல என்னதான் இருக்குன்னு தெரியல, என்னத்தை தான் பார்த்து சிரிப்பாளோ. அத்தை ஏதோ சொன்னீங்களா? என்ன சிரிப்பு? அது ஒன்றும் இல்ல அத்தை, காமெடி அத்தை. எங்க அந்த காமெடியை எனக்கு சொன்னா நானும் சிரிப்பேன்ல. அத்தை அதுவா, ஒரு ஊர்ல. அச்சச்சோ அத்தை, அடுப்புல பாலை வச்சுட்டு மறந்துட்டு நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன் அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அந்த போனை இங்க கொடுத்துட்டு போ, நானே பாத்துக்கிறேன். அச்சச்சோ அத்தை, வாட்ஸ்அப்பே அன்இன்ஸ்டால் ஆயிருச்சு. அத்தை அத்தை, சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்களா அத்தை? என்னடி இவ்ளோ பெரிய குண்டு தூக்கி போடுற? ஆமா அத்தை, எனக்கே இப்பதான் போன் வந்துச்சு. அச்சச்சோ, வீட்லயும் எந்த காயும் இல்ல, கையில காசும் இல்லையே. நேத்து வச்ச பருப்பு குழம்பு மட்டும்தான் அத்தை இருக்கு. இரு இரு, ஒரு ஐடியா பண்ணுவோம். என்னங்க அத்தை? வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லிட்டு நீ கிச்சனுக்கு போயிட்டு ஏதாவது பாத்திரத்தை கீழே போட்டு உடைச்சதும் நான் உடனே கேக்குறேன், என்ன சின்ன பொண்ணு ஆச்சு அப்படின்னு. நீ அங்க இருந்து சத்தம் போடு, ஐயோ செஞ்ச பிரியாணி எல்லாம் கீழே கொட்டிருச்சேன்னு. சரிங்க அத்தை. மறுபடியும் ஒரு பாத்திரத்தை கீழே போட்டு வர, மறுபடியும் நான் கேக்குறேன், என்ன ஆச்சு சின்ன பொண்ணுன்னு. நீ மறுபடியும் சத்தம் போட்டு சொல்லு, ஐயோ செஞ்ச மட்டன் சுக்கா எல்லாம் தரையோட போயிருச்சேன்னு. சரி சரிங்க அத்தை. அப்புறம் நம்ம வலிக்கு வா, நேத்து வச்ச பருப்பு குழம்பு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுவோம். அத்தை அத்தை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போறேன். சின்ன பொண்ணு என்னாச்சு? நேத்து வச்ச பருப்பு குழம்பும் கொட்டிருச்சு அத்தை.